வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல சும்மா ரேவதியோட ஆக்ஷன் சூப்பருங்க. ஆக்சுவலி நம்ம தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதிய அவங்க அம்மா, அப்பாட்ட மாட்டி விட்ட மாரி நம்ம ரேவதியும் அவங்க தங்கராஜோட அம்மாட்ட மாட்டி விடுறாங்க. சரி வாங்க பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்ட்டு. வண்டியிலே வர்றாங்க. வரும்போதே "நீ உங்க அப்பா, அம்மா பத்தி என்கிட்டயே சொன்ன பார்த்தியா? அது ரொம்ப தப்பு." அப்படி இப்படின்னு சொல்லி ரேவதிய அப்படியே மனசு ரீதியா ரொம்ப வச்சுறாப்புல யாரு? தங்கராஜ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்ல அவங்க அம்மா "என்ன இவ மாப்பிள்ளட்ட போய் இப்படி சொல்லியிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில அவங்க அதாவது ரேவதியோட அப்பா சொல்றாங்க, "மாப்பிள்ளைக்கும் ஒரு இங்கிதம் இல்ல. இதெல்லாம் சொல்லலாமா?" அவரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அதாவது மருமகனுக்கு அகைன்ஸ்ட்டா பேச, நம்ம பாக்யராஜுக்கும், மலருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி பேசிட்டாரேன்ட்டு ஒரு இதுதான் தோணுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம தங்கராஜ் வீட்டுக்கு வர, அவங்க அம்மாட்ட நம்ம ரேவதி போட்டு குடுத்துறாங்க. இந்த மாரி உங்க பிள்ளை இப்படி சொன்னாப்புல. அதாவது மாமா இறந்ததுக்கு காரணமே நீங்க தான். உங்களால தான் இறந்தாரு அப்படின்னு சொல்ல, "ஆ இப்படியா சொல்லியிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு பொடிச்சு கண்ணாபின்னான்னு இது பண்ணி, "நீ இப்படியா நினச்சிட்டு இருக்க நீ?" அப்படின்ட்டு. "உங்க அப்பா செத்தது அவன் குடிச்சா தான் செத்து போயிட்டான். என்னைய ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டான். அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தான்." அப்படின்னு சொல்லி கடைசி தங்கராஜ் அவங்க அம்மா காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்புல. இவன் நான் ஒண்ணு சொல்ல போய் அவன் ஒண்ணு சொல்லிட்டாம்மா அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை பாக்யராஜோட குழந்தை தாத்தா கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுது. மலர் வேண்டாம் அவ கதை சொல்லுவா. இங்கிட்டு வரப்பா, அங்கிட்டு வரப்பா. இல்ல பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டு போயிறாங்க. இங்கிட்டு மலர் பாக்யராஜ்ட்ட சொல்றாப்புல, "நீ எப்பயுமே ரேவதிக்கு தான் சப்போர்ட் பண்ற" அப்படிங்கிற மாரி. அதான் உனக்கும் தானே சப்போர்ட் பண்ணேன். நீ எனக்கு ஒரு நாளும் பண்ண மாரி தெரியல. பார்க்கலாம் இனிமேல் நீ பண்றியா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு போறாப்புல. அதோட பாக்யராஜ் பேந்த மாரி முடிக்கிறாப்புல. பார்க்கலாம் ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க.